ஹலோ ஹாய் வெல்கம் டு பிஎஸ் வியூஸ். இது நாங்கள் உங்கள் பிரவீனன்ஷி. இன்றைக்கி வந்து தக்ஷின் சித்ராக்கு வந்திருக்கோம். ஈசிஆரில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த ஆம்பியன்ஸ் பாருங்கள், அதுவே வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக இதை ஃபேமிலியோடு விசிட் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோவும் பாருங்கள். இங்கே வந்து நிறைய ஸ்டேட்ஸோட இதெல்லாம் இருக்கும். பாரம்பரிய பொருட்கள் எப்படியெல்லாம் இருந்தாங்க அப்படின்றதெல்லாம். இந்த பானைலாம் பார்க்கும்போது அவ்வளோ பெருசாக ரொம்ப அழகாக இருந்தது. இங்கே நிறைய ஆர்ட்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியுதுங்க. இது வந்து ஒரு ஆர்ட் கேலரி. ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வரைஞ்சது எல்லாமே வந்து ரொம்ப தத்ரூபமாக இருக்குது. 3D பிக்சர்ஸாகவும் இருக்குது. இது வந்து சவுத் இந்தியாவோட எல்லா டைமென்ஷன்லேயும் எப்படி எப்படி ஒரு லேண்ட்மார்க் பிளேசஸ் எல்லாத்தையுமே வந்து அழகாக வரைஞ்சி ஒரு ஒரு இடத்துல வச்சா மாதிரி இருந்தது. ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக அந்த ஆர்ட் கேலரியை மெயின்டைன் பண்ணுறாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது. அது பெயிண்டிங் மாதிரி இல்லாமல் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே தத்ரூபமாக நம்ம முன்னாடியே நின்றுட்டுருக்க மாதிரி இருக்குது. அவ்வளோ பியூட்டிஃபுல் பெயிண்டிங்ஸ். இதை வந்து ரொம்ப அழகாக வந்து ரசிக்கலாம். எனக்கு இதுக்கே வந்து கொஞ்சம் ஒன்றுத்தையும் படித்து ஒன்றுத்தையும் நம்ம வந்து ரசிச்சுட்டு போகிறதுக்கே டைமே பத்தலைன்னா பார்த்துக்கோங்களேன். சரி வாங்க, அப்படியே கர்நாடகா வீடு அந்த காலத்துலலாம் எப்படி இருந்ததுன்னு பார்க்குறதுக்கு போகலாம். வெளியே பார்க்குறதுக்கே அவ்வளோ பெரிய ஹைட்டான ஒரு பில்டிங்கை நம்ம வந்து வியந்து பார்க்குற ஒரு இது கிடச்சிது எங்களுக்கு. அண்ட் பார்த்திங்கன்னா அந்த வுட் கார்விங்ஸ் ஆகட்டும், அந்த ஸ்டோன்ஸ் ஆகட்டும் அவ்வளோ அழகாக வச்சுருந்தாங்க. வார்ம் வெல்கமிங்காக வாசலில் கோலம் பூவு இதெல்லாமும் போட்டிருந்தாங்க. ஒரு பேலஸ்குள்ளே நுழையிற ஃபீல் தாங்க இருந்தது எனக்கு ஆக்சுவலி. இதுக்கு ஒரு பூட்டு எல்லாமே. அண்ட் இதெல்லாம் வந்து அவங்க யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸு, அது சேலுக்காக தான் வச்சுருக்காங்க. இந்த மரம், இந்த கூடை, இது எல்லாமே வந்து ஓலையில் பண்ண மாதிரி இருந்தது. அண்ட் இது வந்து இந்த ரூமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கிச்சன் அறை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அழகாக செட் பண்ணி வச்சுருந்தாங்க. துணியை காய வைக்கிறதாகட்டும், குழந்தைய தொட்டியில் தூங்க வைக்கிறதாகட்டும், அங்கே இருக்கிற பாத்திரத்தெல்லாம் மாட்டி வைக்கிறதாகட்டும், பெரிய பெரிய பாத்திரங்க, கூடைங்க இதெல்லாம் வச்சுட்டு கீழே நடுவில் வந்து அடுப்பு வச்சு, எனக்கு அப்படியே வந்து எனக்கு இந்த மாதிரி இருந்தால் பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரியே தான் இருந்தது. அண்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து அந்த காலத்தில் அவங்க போட்டிருந்த காஸ்டியூம்ஸு, அவங்க யூஸ் பண்ண ஜுவல்லரிஸு, இது எல்லாமே வந்து ஒரு பக்கம் வச்சுருந்தாங்க. அந்த மேன்குவின் வந்து டக்குன்னு பக்கத்துக்கு ஒரு மாதிரி தான் இருந்தது. பட் அவங்க போட்டிருக்க ட்ரெஸ் இந்த டைப் ஆஃப் ட்ரெஸ் தான் அவங்க வேர் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஆங்க்லெட் தான் அவங்க போடுவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு ஸ்லாப்லேயும் வந்து அவங்க யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. அது பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் இதெல்லாம் வியூ பண்ணது, அவங்க கும்பிட்ட சாமிங்க இதெல்லாமும் அழகாக மெயின்டைன் பண்ணி சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒரு பெரிய தேங்க்ஸாக சொல்லணும் இவங்களுக்கு. அண்ட் இது வந்து ஒரு டைப் ஆஃப் வீடு, அதாவது கேஸ்ட் வேரியாக வந்து அந்த காலத்துலலாம் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. ஸோ நம்ம காந்தாரா மூவி பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி தான் அவங்க வர்ஷிப் பண்ணது, அங்கே கொலு வச்சது, அவங்க எப்படி எப்படிலாம் அந்த மனுஷங்க இருந்தாங்க அப்படின்றதெல்லாம் இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக காந்தாரா மூவியில் பார்த்துருப்பீங்க. இதை படத்தில் பார்க்கும்போது எப்படி இருந்ததோ எனக்கு தெரியலங்க. பட் நேராக பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. சம்டைம்ஸ் திடீர்னு பார்க்கும்போது பயமாகவும் இருந்தது. பட் இப்படி தான் அந்த காலத்தில் இருந்தாங்க அப்படின்றதுக்கு இதை விட வேறு என்ன தேவைப்படுது சொல்லுங்கள். ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அவங்க பண்ணியை வர்ஷிப் பண்ணதாகட்டும், அது வந்து மாஸ்காகவே வச்சுருந்தாங்க. தான் அந்த பித்தளையில் செஞ்ச மாஸ்க், இதெல்லாம் வந்து ரியல் காந்தாரா வேஷம் போட்டவங்க அவங்களோட ஃபோட்டோஸு, இது எல்லாமே ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த பிளேஸ் வந்து ஆக்சுவலி வெறும் ஃபோட்டோக்காக வீடியோக்காக அப்படின்னு மட்டும் நிறைய பேர் வராங்க. பட் அதை தாண்டி இது உள்ளே வந்து நிறைய விஷயம் இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக வந்து வீட்டில் இருக்கிற குழந்தைங்கள எல்லா பெரியவங்க கூட ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இதை பார்க்குறாங்க. ஏன்னா சில பேருக்கு வந்து தெரியக்கூட மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அண்டு இங்கே பாத்திரம்லாம் வந்து தான் அங்கே வேறு லெவலில் வச்சு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எல்லாமே பெருசு பெருசாக, அந்த காலத்துலலாம் சின்னதுலலாம் வந்து சமைக்கிறது கிடையாது. சின்ன குடத்துலலாம் வந்து தண்ணி தேக்கி வைக்க போகிறது கிடையாது. கண்டிப்பாக எல்லாத்துலேயுமே பெருசாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த பிளேஸ் ஃபுல்லாகவே வந்து ஒரு சோலார் இதில் தான் வந்து இயங்கிக்கிட்டு இருக்குது. எலக்ட்ரிசிட்டி வந்து வீணடிக்க இது இல்லாமல் வெறும் சோலார் பவர்லேயே வந்து இது ஃபுல் ஏரியாவுக்குமே வந்து எலக்ட்ரிசிட்டி சப்ளை ஆகுது அப்படின்னா ரொம்ப வியக்க வைக்கிற மாதிரி தான் இருக்குது. அடுத்தது இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் வீடியோவும் பார்க்குறோம்.
கர்நாடகாவில் கொஞ்சம் பணக்காரங்களாக இருப்பாங்கள்ல, அவங்களோட வீடெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு இந்த வீடு வந்து ஒரு எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். வீட்டுக்கு முன்னாடி கார்டன்லாம் வச்சுட்டு, இவங்கெல்லாம் யார், இந்த குடவாஸ்லாம் யார் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட பற்றிலாம் வந்து ஒரு டீட்டெயில்டு ஸ்கிரிப்ட் வந்து அந்த செவுருங்கள்லேயே எழுதியிருப்பாங்க. அண்ட் மேப்ஸும் இருக்குது. ஸோ தட் நமக்கு வந்து யோசிக்க வேணாம், இவங்க யார் இவங்க யாருன்னு யோசிக்கிற மாதிரிலாம் இல்லை. அவங்க என்னென்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அந்த காலத்தில், எப்படிப்பட்ட வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க, என்ன மாதிரி உணவுகளில் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, காஃபி உற்பத்தி, இதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் அவங்க மேரேஜ் பண்ணும்போது அவங்களோட செரிமனியோட ட்ரெஸ்ஸு என்ன அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது. வீட்டுக்கு மேலேயே வந்து ஒரு ஸ்டெப்ஸ் வச்சு ஒரு அழகான ஒரு இதுவாக இருந்தது. பட் பேசிக்காக பார்த்திங்கன்னா இவங்க எல்லாமே அந்த பன்னியை வந்து ரொம்ப நல்லா வர்ஷிப் பண்ணுறாங்கன்னு மட்டும் தெரிஞ்சுதுங்க. நாம் எப்படி காந்தாரா மூவியில் பார்த்தோமோ அதே மாதிரி மலைக்கு கீழே அந்த கல் வச்சு அதுக்கப்புறம் வந்து அந்த பன்னிங்களோட வந்து வர்ஷிப் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க. அண்ட் அவங்களோட வாழ்வாதாரம் அந்த மலையிலேருந்து என்னென்னலாம் எடுப்பாங்க, அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, அவங்க என்னென்ன பொருள் யூஸ் பண்ணாங்க, அவங்க வுட்டெல்லாம் வந்து எந்த அளவுக்கு செதுக்குனாங்க, என்ன மாதிரி காடை வர்ஷிப் பண்ணாங்க அப்படின்ற ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி பெட்டிகள்லாம் கூட அவங்க வந்து நிறைய வச்சுருந்தாங்கன்னு சொல்லப்படுறாங்க. வெத்தலைப்பாக்கு பெட்டி அந்த மாதிரி வந்து ரொம்ப அழகாக அதில் வந்து டிசைன்ஸே வந்து ஒரு மாதிரி யூனிக்காக ஒரு ஆன்டிக் லுக்கோட நல்லாயிருக்கு. இது நிஜமாகவே அவங்களாம் தான் யூஸ் பண்ணாங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது. பட் இப்படிலாம் இருந்தாங்கன்றதுக்காக அவங்க வந்து ஒரு சாம்பிளுக்கு வச்சுருக்காங்க. அண்ட் இங்கே விநாயகரோடது, அதுக்கப்புறம் பேசிக்காகவே விநாயகரை எல்லாருமே வர்ஷிப் பண்ணுறாங்க தான். அண்ட் அவங்களோட காலகட்டத்தில் இருந்த வர்ஷிப் பண்ண எல்லா கடவுளையுமே வந்து அவங்க அழகாக வந்து சிலை வடிவிலையும் ட்ராயிங்ஸ்லேயும் இந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருந்தாங்க. அதை பார்க்குறதுக்கே வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஓ, இந்த மாதிரிலாம் இருந்ததா, இந்த மாதிரிலாம் மூக்குத்தி போடுவாங்களா, அப்படி இந்த மாதிரிலாம் காஸ்டியூம்ஸ் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது. இவங்கெல்லாம் அந்த காலத்தில் வாழ்ந்தவங்க போல இருக்குது. அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்லேயே தெரியுது. அந்த மாதிரி ட்ரெஸ்ஸோடு வந்து மேன்குயின்ஸ் எல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அது பார்க்கறதுக்கும் நல்லா இருந்தது. இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டுட்டு அவங்க வந்து அந்த ஊரில் இருந்திருக்காங்க போல இருக்குது. ஸோ இதை வந்து நல்லா நீங்கள் போனீங்கனாலே டைரெக்டாக போனீங்கன்னா ரொம்ப நல்லா வந்து படித்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நிறைய விஷயத்த. அண்ட் அவங்களோட ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாமும் போட்டிருக்காங்க. அதை பார்க்கறதுக்கே வந்து ஒரு மாதிரி எலிகண்ட்டாக ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் யூஸ் பண்ண கத்தி, கோடாரி, இந்த மாதிரிலாம் பொருட்கள்லாம் அந்த அயன் ராட்ஸ் அதெல்லாமே வச்சுருந்தாங்க. அது எல்லாமே வந்து ஒரிஜினல். இதெல்லாம் அவங்க யூஸ் பண்ணாங்களான்றது எனக்கு தெரியாதுங்க, அதை நான் இப்போயே சொல்லிடுறேன். பட் அங்கே வச்சுருந்தாங்க, அதை பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. அவங்க வீடெல்லாம் எப்படி கட்டினாங்க, அவங்க ஜாடி, மண்பானைக, இந்த மாதிரி பாத்திரம் பெருசாக இருக்கிற பாத்திரம், அவங்களோட பாத்திரத்தோட ஷேப்பே வந்து நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது அவங்க ஊரில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அந்த மாதிரி தான் இருந்தது. இந்த இதெல்லாம் வந்து மேலே தொங்கிட்ருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா தயிர் இதெல்லாம் வந்து தொங்கிடுவாங்க போல இருக்குது. இந்த கூர்க்கு சைடில் வாழ்கிற மக்களுக்கு இந்த குவில்ட்டுன்றது வந்து ஒரு தொழில் நான் நினைக்கிறேன். பிகாஸ் அவங்க இந்த சைடில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நிறையா குவில்ட்டெல்லாம் வந்து நெசவு செஞ்சு வச்சுருந்தாங்க இந்த இடத்துல. பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அண்ட் திக்னஸும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது குளிருக்கு கண்டிப்பாக தாங்கும் அந்த மாதிரி தான் இருந்தது ஒரு குவில்ட்டும். அது பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து மிஷின் மேடாக அப்படி இருக்குமோ அப்படின்ற மாதிரி திங்கிங்லாம் வரும். பட் இல்லை, அது எல்லாமே கையிலேயே அவங்க வந்து பண்ணியிருக்காங்கன்றது நல்லாவே தெரியுது. பகுதி பார்த்திங்கன்னா சுந்தரி சில்க்ஸ் வந்து இதை வந்து கொடுத்துருக்காங்க போல இருக்குது, அதையும் வச்சுருந்தாங்க. அண்ட் இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா ஒரு அழகான கொலுவெலாம் வந்து வச்சுருந்தாங்க. நம்ம ஊரில் வைக்கிற கொலுவை விட இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய வெசல்ஸ், அதாவது ஒரு வீட்டுக்கு பின்னாடி பக்கம் எப்படி இருக்கும் அந்த உரல், அம்மிக்கல் இதெல்லாம் எப்படி இருக்குமோ அதெல்லாமும் இருந்தது. பக்கத்தில் ஒரு வெள்ளும் இருந்தது, பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. அதை முடிச்சுட்டு அழகாக அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும் போது பின்னாடி பக்கம் அழகாக 2 குடிசைகள் இருந்தது. அதை பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. அந்த காலத்தில் நம்ம வந்து பாட்டி வீட்டுக்கு தாத்தா வீட்டுக்கெல்லாம் போன மாதிரி ஒரு எஃபெக்ட்டு. எனக்கு வந்து இதெல்லாம் வந்து ரியல் லைஃப்லேயே இப்படி இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த அடுப்பு அதெல்லாம் பண்ணுறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி பிடிக்குமா? கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஜாடிகள்லாம் அடுக்கி வச்சுருந்தாங்க. அந்த காலத்தில் இப்படி தான் வந்து எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணுவாங்க போல இருக்குது. ஸோ அப்படி இருந்தது. இது விண்டோலாம் கிடையாது, இந்த மாதிரி கண்ணாடி இதெல்லாம் கிடையாது. ரொம்ப ட்ரெடிஷ்னலாக வந்து ஒரு அழகான ஒரு லுக்கோட அழகாக இருந்தது. சமையல் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு இடம், வெளியே இருந்து பார்க்கறதுக்கே அந்த ஓலை குடிசையே அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. பக்கத்துலேயே வந்து மாடெல்லாம் கட்டி வைக்கிறதுக்கு மாட்டு கொட்டாயும் இருந்தது. அந்த மாட்டு கொட்டாயை பார்க்கறதுக்கே அவ்வளோ நல்லா இருந்தது. ஏன்னா அதுவே வீடு மாதிரி அவங்க கட்டி வச்சுருந்தாங்க.
அண்ட் கேரளா ஹவுஸ் அப்படின்னு வரும்போது இந்த மாதிரி நிறைய ட்ரெடிஷன் இருக்கும் போல இருக்குது. கொஞ்சம் பார்த்தோம், ஓரளவுக்கு கேரளா ஹவுஸ் கொஞ்சம் பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பெரிய பெரிய இதெல்லாம் பார்த்தோம். பாத்திரங்க தான் அவங்க வந்து நிறைய யூட்டன்சில்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க, மூலிகைகள் நிறைய வச்சுருந்தாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு வந்து இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணாங்க, மிளகு அதெல்லாம் வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணாங்க அப்படின்றத பற்றியெல்லாம் வந்து நிறைய போட்டிருந்தாங்க. நிறைய பிக்சர்ஸ் இருக்குங்க, நிறைய எழுதி வச்சுருப்பாங்க, பிக்சர்ஸ் இருப்பாங்க. அந்த காலத்தில் வணிகம்லாம் எப்படி பண்ணாங்க அப்படின்றது எல்லாமே வந்து அங்கே வச்சுருப்பாங்க. அண்டு அவங்க யூஸ் பண்ண முஸ்லீம்லாம் இருக்காங்க இல்லையா, முஸ்லீம் வேரியர்ஸு வார் வீரர்கள் இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து பயன்படுத்தின சென்ட்டு அதெல்லாம் வந்து எப்படி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஆச்சு. இந்த ஜன்னல்லாம் பாருங்கள் எவ்வளோ கீழே இருக்குது. பில்டிங் நல்லா பெருசாக இருந்தாலும் ஜன்னலெல்லாம் ரொம்ப கீழே இருக்குது. அந்த மாதிரிலாம் வந்து எப்படி அந்த இதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது. இது அப்படியே வந்து கம்ப்ளீட்டாக இந்த முஸ்லீம் அந்த அக்பர் பேலஸ் இந்த மாதிரிலாம் போனால் எந்த எஃபெக்ட் இருக்குமோ அதே எஃபெக்டில் தான் இருந்தது. இது பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து ஃபேமிலியோடு போயிட்டு ஒரு நாள் ஆகுங்க, எனக்கு தெரிஞ்சு 2 ஹவர்ஸில் பார்த்துடலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் முடியாது. அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒன் ஹவர் ஒன் டே ஆகும் தான் எனக்கு தெரிஞ்சு. அண்ட் அவங்க யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸு இதெல்லாம் கொஞ்சம் அழுக்காக இருந்தது, கொஞ்சம் நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்துருக்கலான்னு எனக்கே தோணுச்சு. அவங்க ஹூக்கா பண்ணது, அந்த போரில் வந்து யூஸ் பண்ணது இது எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அவங்க ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் வாங்குகிற டிக்கெட்டுக்கு அவங்க இது கொஞ்சம் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு எனக்கு ஒரு ஃபீலு. பிகாஸ் இங்கே வச்சுருந்த பாத்திரம்லாம் வந்து நல்லா நீட்டாக இருந்தது. பட் இந்த சோஃபா மாதிரி இருக்கு இல்லையா, அந்த அரண்மனையில் உட்கார்ற மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் அழுக்காக இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அவ்வளோதான். நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அதை முடிச்சுட்டு வெளியே வரும்போது நமக்கு பிடிச்ச ஷாப்பிங் அப்படின்ற மாதிரி இருந்தது. நிறைய வந்து கல்லிலேயே செஞ்சு வச்ச சிலைகள்லாம் இருந்தது, குழந்தைங்க விளையாடுற சொப்பு சாமான்லாம் இருந்தது. அண்டு யங்ஸ்டர்ஸு நம்மளை மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து இந்த இயரிங்ஸு பேக்ஸு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரியும் நிறைய வச்சுருந்தாங்க. என் அம்மா பாட்டி இவங்களெல்லாம் நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இந்த உடன் பொருட்கள்லாம் கூட வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் ஷாப்பிங்கே வந்து கொஞ்சம் நிறைய பண்ணிட்டோன்னா பார்த்துக்கோங்களேன். அங்கே வந்து குட்டி குட்டி புக்கு கண்ணாடிலாம் வச்சு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கண்ணாடியே வந்து அழகாக வந்து ஒரு 200 ருபீஸ்ன்னு சொன்னாங்க ஒரு கண்ணாடி. அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. பட் அவங்க பண்ண வேலைப்பாடுகள் அப்பப்போ விழும். ஸோ அதனால் அதை ஃபிக்ஸ் பண்ணி தரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளோதான். மற்றபடி வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இந்த கம்மலெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நம்ம மற்ற கடையில் பார்க்குறத விட இங்கே பார்க்குறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பட் பிட் ப்ரைஸி அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ எல்லா இடத்துலையுமே ஒரே ரேட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்தீங்கன்னா ஞாபகார்த்தமாக இந்த மாதிரி ஏதோ ஒன்று வாங்கிட்டு போகலாம். அடுத்தது இந்த ஒரு வீட்டுக்கு போனோம். இது வந்து ரொம்ப அழகான செட்டிநாடு வீடு மாதிரி இருந்தது. பார்க்குறதுக்கே அந்த திண்ணெல்லாம் வந்து நல்லா பெருசாக, அந்த திண்ணையிலேயே மொத்த குடும்பமும் படுத்து தூங்கிடலாம் போல இருக்குது, அந்தளவுக்கு பெருசாக இருந்தது. இதெல்லாம் கட்டுறதுக்கு கண்டிப்பாக இவங்க வந்து எவ்வளோ நிறைய செலவு பண்ணியிருப்பாங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. ஸோ அவ்வளோ நல்லா இருந்தது. இந்த இடம் வந்து நீங்கள் வந்து ஃபேமிலியோடு வந்து தான் பார்க்கணும் அப்படின்னு இல்லை. ஆஃபீஸ் மீட்டு அந்த மாதிரினா கூட நீங்கள் வந்து பார்க்கலாம். ஒரு வாட்டி எங்கள் ஆஃபீஸில் கூட இங்கே கூட்டிகிட்டு போனாங்க. லைக் அங்கே வந்து 10 இயர் ஏதோ செலிப்ரேஷனுக்கு தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. அங்கே ரொம்ப நல்லா இருந்தது. ஈவெண்ட்ஸ் எல்லாம் வந்து நடத்துனாங்க. இந்த உரி அடிக்கிறது இந்த மாதிரிலாம் கூட நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் அதை முன்னாடியே வந்து அங்கே ரிசப்ஷனில் பேசுனீங்கன்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணி நம்மளை வந்து இது பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்த ஓவரால் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்குன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் இங்கே வந்து ஒரு போர்டு பார்த்தோங்க, தமிழ்லேயே வந்து அந்த காலத்து தமிழை வந்து அப்படியே வந்து எழுதியிருப்பாங்க. இது வந்து கல் தான் நான் நினச்சேன். பட் இல்லை, நான் தொட்டு பார்க்கும்போது அது வந்து ஒரு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் தமிழ் வார்த்தைகளை வந்து அச்சு எடுத்து வச்சுருக்கா மாதிரி எனக்கு தோணுச்சு. இந்த தமிழ் வார்த்தைகள்லாம் பாருங்கள், நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவ்வளோ நல்லா இருந்தது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துட்டோம், அவ்வளோதான். வாங்க அதையும் பார்த்துருவோம். ஸோ நம்ம ஊர் மீனவர்கள்லாம் வந்து யூஸ் பண்ண என்னென்னலாம் யூஸ் பண்ணி மீன் பிடிச்சாங்க, எப்படி இவங்க வணிகம் பண்ணாங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டெல்லாம் எப்படி பண்ணாங்க, அண்ட் அவங்க வீட்டோட இது எல்லாமே வந்து நம்ம வந்து இதில் வந்து நல்லா பார்க்கலாம்.
பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கே அந்த பானைகள் இவங்க எல்லாருமே பேசிக்காக வந்து அந்த காலத்தில் எப்படி வாழ்ந்துருக்காங்கன்னா பெரிய பெரிய பானை இந்த மாதிரி தின்ன வச்ச வீடு. எனக்கு பிடிச்சதே ஆல் ஓவர் இதில் எனக்கு இந்த இந்த சைடு தான். பிகாஸ் இது வந்து ஒரு ஸ்ட்ரீட் மாதிரி இருக்குது. இந்த சைடு செட்டியார் வீடு இருக்குது, அந்த சைடு அந்த வீடு இருக்குன்ட்டு ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அங்கே வந்து ஒரு பிராமணர் வீடு எப்படி இருக்கும் அப்படின்றது அடுத்தது பார்த்தோம். அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. ஃபுல்லாக சாமி ஃபோட்டோ அந்த மாதிரி இருந்தது. அதை தாண்டி போனீங்கன்னா இந்த மாதிரி கோவிலில் எப்படி எப்படிலாம் இருக்குமோ இந்த நாதஸ்வரம் இந்த மாதிரி எல்லாமே எல்லா விஷயமும் வந்து அங்கே வச்சுருந்தாங்க. மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லேருந்து விளக்குகள்லேருந்து எல்லாமே ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க. நம்ம ஊர் பாரம்பரியமான இருக்கிற கடவுள்கள் எல்லாருமே ஐயனார் சிலையிலேருந்து முருகர்லேருந்து விநாயகர்லேருந்து எல்லா சிலைகளும் அங்கே இருந்தது. அது அது கொஞ்சம் மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஊர்காவலுக்கு மாதிரி அழகாக வந்து சிலைகளை வச்சுருந்தாங்க. நம்ம ஊருனாலே என்னங்க இதெல்லாம் தானே ஃபேமஸ்ஸு. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய விஷயத்த நாங்கள் வந்து பார்த்தோம். முருகர் வந்து வள்ளி தெய்வானை கூட உட்காந்துட்ருக்கா மாதிரி. அண்டு ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னும் போது குதிரைகள் வந்து 2 எடுத்துகிட்டு போகிற மாதிரி, தேர் எடுத்துகிட்டு போகிற மாதிரி அந்த ஒரு ஃபங்க்ஷன் இதுக்கு வைபுக்கு வந்து பிக்சர்ஸும் சேர்த்து வச்சுருந்தாங்க. அண்ட் சில இடத்துல சிலைகளும் வச்சுருந்தாங்க, அதோட அச்சுக்களும் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. கடைசியாக பார்க்குறது வந்து நம்ம ஊர் ஸ்டைலில் எப்படி கல்யாணம் பண்ணுறாங்க கூரைப்புடவெல்லாம் வச்சு அப்படின்றது தான் வந்து நம்ம கடைசியாக பார்க்க போகிறது. ஸோ நம்ம ஊரில் அப்படின்னாலே இந்த மாதிரி கலாச்சாரங்கள் தான். ஸோ இதோட நாங்கள் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. இதோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை இட்ஸ் பாய் ஃப்ரம் பிரவீன் அண்ட் ஸ்ரீ. பாய்ங்க.